Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம நீட் 2026க்கான பர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ எல்லோரும் பேப்பர் அண்ட் பென் எடுத்துகிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோவில் நீட் 2026க்கான சிலபஸ், என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, ஆன்லைன் கோச்சிங்ஸ் இருக்குது, ஃப்ரீ ஆப்ஸ் and monthly weekly study planner and droppers, partial droppers and school students time management எப்படி பண்ணலாம், physics, chemistry, biology subject wise approach எப்படி பண்ணணும், and எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, டெஸ்ட் அண்ட் அனலைஸ் எப்படி பண்ணுறது, எரர் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, ரிவிஷன்ஸ், மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் அண்ட் மோட்டிவேஷன் A to Z ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, மேக் ஷுர் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஸ்டடி பிளான் வீடியோ ஃபார் யுவர் என்டையர் நீட் 2026 ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ். நீட் 2025ஓட சிலபஸ் தான் நீட் 2026க்கும். என்டியோட அஃபிஷியல் சிலபஸை நான் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸில் இருக்கிற லெசன்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு போட்டு தனித்தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லெசன் முடிக்க நீங்கள் அதில் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இது மாதிரி லிஸ்ட் மேக் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம எத்தனை லெசன் முடிச்சிருக்கோம், இன்னும் எத்தனை லெசன் முடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சிலபஸ் பிடிஎஃபையும் நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட், புக்ஸில் மொத்தம் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் தேவைப்படும். டெக்ஸ்ட் புக்ஸ், MCQ புக்ஸ் அண்ட் PYQ புக்ஸ். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு NCERT டெக்ஸ்ட் புக்ஸ் தான். ஸோ NCERT டெக்ஸ்ட் புக் ரீசெண்ட் எடிஷன் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நியூவாக 2025 to 26 எடிஷன் வந்து புக் வந்திருக்கு. அதுதான் நிறைய பேர் இப்போ வாங்க சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக வாங்குறவங்க நியூ புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி பழைய புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நியூ புக்ஸோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூ புக்ஸ்க்கும் ஓல்டு புக்ஸ்க்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ ஓல்டு புக்ஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாம் நியூ புக்ஸோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பிடிஎஃபை வச்சு புக்கோட கம்பேர் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் ஓல்டு புக்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அப்படி கம்பேர் பண்ணி தான் படிக்கிறேன். பெருசாக எந்த டிஃப்ரென்சஸும் இல்லை. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. இல்லை இப்போ தான் புக்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறேன் அப்படின்னா நியூ புக்ஸ் வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட், MCQ புக். இதில் பயோக்கு ஃபிசிக்ஸ் வாலா பஞ்ச் ஆர் MTG இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். ஃபிசிக்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் வாலா பஞ்ச், DC பாண்டே ஆர் செங்கேஜ் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ் வாலா பஞ்ச், பியோசன் நீட் கெமிஸ்ட்ரி அண்ட் மாஸ்டரிங் NCERTயோட அரிஹந்த் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். நான் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுத்துக்குமே PW பஞ்ச் தான் யூஸ் பண்ணுறேன், விச் ஆர் ரியலி குட். ஸோ இந்த எல்லா புக்ஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ தான் புக்ஸ் எல்லாம் புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு தான் இந்த எல்லா சஜஷனுமே. ஆல்ரெடி நீங்கள் எந்த புக்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதுவே மோர் தென் எனஃப் தான். தேர்ட் வந்து PYQ புக்ஸ். நான் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுத்துக்குமே ஃபிசிக்ஸ் வாலாவோட 37 years PYQ புக் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 38 years புக் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. மற்ற புக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த புக்கோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி எந்த PYQ புக் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட், யூடியூப் சேனல்ஸ் ஃபார் நீட். இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு நான் தனித்தனியாக யூடியூப் சேனல்ஸ் சொல்கிறேன். இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1 or 2 சேனல்ஸை ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சேனல்லையும் ஒரு டீச்சர்ஸ் ஒரு மாதிரி நடத்தியிருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஒரு லெசனை படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸ் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 or 2 சேனல்ஸை சூஸ் பண்ணி அதையே ஸ்ட்ரிக்டாக எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். பயாலஜிக்கு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ், பிரைனி மெடிக் நீட் தமிழ், ஜைலம் நீட் தமிழில் அமித் சார் லெக்சர் அண்ட் ஸ்ருதி மேமோட லெக்சர் நல்லாயிருக்கும். ராஜேஷ் நீட் பயாலஜி இது 4 சேனலில் ஏதாவது ஒரு சேனல் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து ஜைலம் நீட் தமிழில் அமித் சார் அண்ட் ஸ்ருதி மேமோட லெக்சர் பார்ப்பேன். அப்படி இல்லை லெக்சர் அவைலபிள் ஏதாவது ஒரு லெசனுக்கு இல்லை அப்படின்னா நான் பயாலஜி சிம்பிளிஃபை தமிழை பார்த்து படிப்பேன். நெக்ஸ்ட், கெமிஸ்ட்ரிக்கு பிரைனிமெடிக் நீட் தமிழ், கெமிஸ்ட்ரி டீச், கோமாளி மேம், வேதாந்து நீட் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ் வாலாவோட பிரசாந்த் சீரீஸ், வேர்ல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அண்ட் எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இதில் நான் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஃபிசிக்ஸ் வாலாவோட பிரசாந்த் சீரீஸ் பார்க்குறேன், அண்ட் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்கு பிரைனிமெடிக் நீட் தமிழ் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ்க்கு பிரைனிமெடிக் நீட் தமிழோட சேனலில் கான்செப்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஆப்பில் கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் ஃபிசிக்ஸ் வாலாவோட பிரசாந்த் சீரீஸ் ஃப்ரம் காம்படிஷன் வேலா சேனல், ஃபிசிக்ஸ் வாலா இங்கிலீஷ், நீட் ஃபிசிக்ஸ் கோட்டா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அண்ட் வேதாந்து தமிழில் விவேக் சாரோட லெக்சர்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அன்அகாடமி நீட் இங்கிலீஷ்
அண்ட் ஃபிசிக்ஸ் கேலக்ஸி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இதில் நான் வந்து ஃபிசிக்ஸ்க்கு ஃபுல்லாகவே பிரசாந்த் சீரிஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் கான்செப்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் ரெண்டுமே சால்வ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நான் சொல்லியிருக்கிற சேனலில் உங்களுக்கு எந்த சேனல் செட் ஆகுமோ அந்த சேனலை ஒரு டைம் ரிவ்யூ பார்த்துட்டு அந்த சேனலே லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோர்த் வந்து ஆன்லைன் கோச்சிங்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் வாலா வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கோச்சிங்ஸ் இருக்குது ஆன்லைனில். ஸோ ப்ரைஸும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் பிரைனிமெடிக் நீட் தமிழ், ஜைலம் நீட் தமிழ், வேதாந்துல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே பேட்சஸ் இருக்குது. ஸோ யூடியூப் சேனல்ஸ் வந்து செட் ஆகாது அப்படிங்கிறவங்க வந்து ஆன்லைன் கோச்சிங் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தான் படிக்கிறேன். ஆனால் சில பேருக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து டிஸ்ட்ராக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க ஆன்லைன் கோச்சிங் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நான் இதுலேயே சொல்லியிருக்கிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆன்லைன் கோச்சிங்ஸ் தான். ஸோ ஆன்லைன் கோச்சிங் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிஃப்த்து வந்து ஃப்ரீ ஆப்ஸ் ஃபார் நீட் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் வாலா ஆப். இதில் வந்து நிறைய ஃப்ரீ பேட்சஸ் இருக்குது. அதில் லெசன் வைஸ் டெஸ்ட் அண்ட் பார்ட் டெஸ்ட் இப்படின்னு நிறைய டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து என்டி அபியாஸ் ஆப். இதுலேயும் வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட், மாக் டெஸ்ட் இது எல்லாமே நிறைய இருக்குது. தேர்ட் வந்து செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்லேயும் வந்து நமக்கு லெசன் வைஸ் டெஸ்ட் நிறையா இருக்குது. சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கூட இந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். இது மூணுமே ஃப்ரீ ஆப்ஸ் தான். ஸோ இந்த ஆப்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதையும் தாண்டி பெய்டு ஆப் ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீட் ப்ரெப் யூஸ் பண்ணலாம். அதில் டார்கெட் பேட்ச் வந்து நல்லாவே இருக்கும். அதில் நிறைய கொஷின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே ப்ரமோஷன் கிடையாது. நான் பர்சனலாக வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி சஜஸ்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு ஒரு என்டையர் ஸ்டடி பிளான் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சொல்கிறத விட டெமோவை காட்டினா இன்னும் பெட்டராக புரியும். இதுதான் என்னோடய ஸ்டடி பிளான் நோட். இதில் வந்து நான் என்னோடய கோல்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எழுதியிருப்பேன். இதில் வந்து ஹெல்த், என்னோடய யூடியூப், ஸ்டடி அண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் இப்படி வந்து என்னோடய ஃபுல் கோல்ஸுமே எழுதியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய என்டையர் ஸ்டடி பிளான் இருக்கும். அதாவது ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்குமே என்னோடய ஸ்டடி பிளான் ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ரஃபாக ஒவ்வொரு மந்த்து எவ்வளோ லெசன்ஸ் முடிக்கணும், எவ்வளோ டெஸ்ட்ஸ் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது தான் எழுதியிருப்பேன். இப்படி ஒரு ஓவரால் பிளான் போட்டால் தான் நம்ம எப்போ சிலபஸ் முடிக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். எனக்கு வந்து ஜனவரியில் சிலபஸ் முடியுது. டிசம்பர்லேயே பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிடும். அண்ட் ஜனவரியில் ஃபிசிக்ஸ் முடியும். இப்படி ஓவராலாக ஒரு பிளானர் போட்டதுக்கப்புறம் இந்த மந்த் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதணும். நான் அதே மாதிரி ஹெல்த், யூடியூப், ஸ்டடி அண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க் இது எல்லாமே எழுதிட்டேன். அண்ட் ஜூன் மந்த்துக்குள்ளே என்னோடய ஸ்டடி பிளானரும் எழுதியிருக்கேன். இந்த மந்தில் வந்து 16 லெசன்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிறத ஓவரால் பிளானரில் எழுதியிருந்தேன். அது எந்த 16 லெசன்ஸ் அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் பிளானரில் எழுதணும். அண்ட் அதுக்கப்புறம் டெய்லி டார்கெட்ஸ் வச்சு அது எல்லா லெசன்ஸையும் கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்டடி பிளானும் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒவ்வொரு மந்த்து எவ்வளோ லெசன்ஸ் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத எழுதிட்டு, இப்போ ஜூனில் நான் 16 லெசன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஜூன் மந்த் பிளானரில் எந்த 16 லெசன்ஸ் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத எழுதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் டெய்லி டார்கெட் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். 1 or 2 லெசன்ஸ் முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, அதை நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஷிஃப்ட் பண்ணி பிளானரை கண்டினியூ பண்ணுங்கள். இடையிலே பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகாதீங்க. ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் போடுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நீட் எக்ஸாமுக்கு வந்து ட்ராப்பர்ஸ், பார்ஷியல் ட்ராப்பர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸ்டடி பிளான் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஸ்டடி பிளான் தான். பட் நமக்கு இருக்கிற அவைலபிள் டைம் தான் வேறு வேறு. ஃபுல் டைம் ட்ராப்பர்ஸ்லேயே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் ஏர்லி மார்னிங்ஸ் படிப்பாங்க, நிறைய பேர் லேட் நைட்ஸில் படிப்பாங்க. ஸோ உங்களுக்கான டைம் எது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைமில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளானுக்கு ஏற்ற மாதிரி இந்த மந்தில் இவ்வளோ லெசன்ஸ் முடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்தந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல. அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுற அளவுக்கு படித்து முடிங்க. இதில் இவ்வளோ நேரம் தான் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு உள்ள அந்த ஒர்க்கை வந்து அன்றைக்கே முடிச்சிட்டா வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ சில பேர் வந்து ரொம்ப சீக்கிரம் படித்து முடிச்சிருவாங்க, சில பேர் வந்து ரொம்ப லேட்டாக்குவாங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ ஹார்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களோட அந்த டாபிக்ஸை வந்து அன்னன்னைக்கு கவர் பண்ணுற டாபிக்ஸை அன்னன்னைக்கு முடிச்சிட்டாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ஷியல் ட்ராப்பர்ஸ், அதாவது வேறு ஏதாவது ஒர்க் பார்த்துக்கிட்டோ இல்லைன்னா வேறு ஏதாவது கோர்ஸ் படிச்சுக்கிட்டோ நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட காலேஜ் ஆர் ஒர்க் வந்து எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகி எந்த டைமில் முடியுது, உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ அவைலபிள் டைம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி இவ்வளோ லெசன்ஸ் முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஓவரால் பிளானரை வந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மந்தில் வந்து எவ்வளோ லெசன்ஸ் முடிக்கணும், அது எந்தெந்த லெசன்ஸ் அப்படிங்கிறதையும் எழுதிக்கிட்டு அன்னன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற அவைலபிள் டைமில் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு 5 hours டைம் கிடைக்கிது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் எந்தெந்த
டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்தையுமே வந்து ஒரு நாளில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இடையில லீவ் கிடைக்கிது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் படிக்கலாம் அண்ட் டெஸ்ட் எழுதலாம். ஸோ எல்லார மாதிரியும் தான் உங்களுக்குமே ஸ்டடி பிளான். பட் உங்களோட டைம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால இப்போ சாதாரண ட்ராப்பர்ஸை விட ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் ஒரு லேட்டராக சிலபஸ் முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மற்றவங்களை நீங்கள் பார்க்காம உங்களோட ஸ்டடி பிளானில் நீங்கள் கரெக்டாக போகிறீங்களாங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்கூலில் வந்து 12th போர்ஷன்ஸ் என்னென்ன நடத்துகிறாங்களோ அந்த போர்ஷன்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் 11th படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 11th போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாகவே போகலாம். 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 12th என்னென்ன போர்ஷன்ஸ் நடத்துகிறாங்களோ அதை அன்னன்னைக்கு கவர் பண்ண பாருங்கள். அண்ட் லீவ் டேஸை வந்து நீங்கள் 11th யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கூலில் நடத்துகிற 12th கான்செப்ட்ஸை வீட்டில் வந்து நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் 11th யூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் அப்ரோச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயாலஜி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு லெக்சர்ஸ் பார்த்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்சிஆர்டியை தெரோவாக ரீட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எம்சிக்யூ அண்ட் பிஒய்க்யூவை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்சிஆர்டி அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு நோட்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம படிக்கும்போது என்சிஆர்டியில் எல்லா லைனுமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஷின் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்சிஆர்டி படிக்கும்போது தான் எது உண்மையிலேயே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்தால் தான் அந்த நோட்ஸ் வந்து கிறிஸ்பாக இருக்கும். இல்லைன்னா நம்ம என்சிஆர்டி அப்படியே தான் எழுதி வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லெக்சர்ஸ் பார்த்து என்சிஆர்டியை ரீட் பண்ணிவிட்டு எம்சிக்யூ பிஒய்க்யூ எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அகைன் என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணும்போது நோட்ஸ் எடுங்க. இப்படி தான் பயோ அண்ட் இன்ஆர்கானிக் படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு லெக்சர்ஸை பார்த்து கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் நோட்ஸ் எடுக்கணும். கிளாஸ் நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கிளாஸில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பிஒய்க்யூஸை சால்வ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம எம்சிக்யூ புக்குள்ளே போகணும். இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸாம்பிளரை கண்டிப்பாக சால்வ் பண்ணியே ஆகணும். இப்படி ஒவ்வொரு புக்காக சால்வ் பண்ண எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, எந்தெந்த ஃபார்முலாலாம் எப்படி எப்படி கொஷின்ஸில் கேட்குறாங்கங்கிறது புரியும். அது எல்லாமே நீங்கள் ஃபார்முலா நோட்டில் எழுதி வைக்கணும். அண்ட் அகைன் அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் லெக்சர்ஸ் பார்த்து கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்சிஆர்டியில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். என்சிஆர்டி புக் இன்சைடில் உள்ள கொஷின்ஸ் அண்ட் புக் பேக்கில் உள்ள கொஷின்ஸ், ரியாக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தரவா சால்வ் பண்ணி முடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு எம்சிக்யூ புக் அண்ட் தென் பிஒய்க்யூ புக்ஸ் போடணும். இதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ புக்ஸில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ரியாக்டன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அந்த ரியாக்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஷீட்டில் எழுதி வைக்கணும். அண்ட் அதை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்ஸ் அண்ட் அனலைசஸ். நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம டெஸ்ட்ஸ் எழுதினா மட்டும்தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெடி ஆகிறோம்னே அர்த்தம். நான் முன்னாடி சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு லெசன்ஸும் முடிக்க அந்த லெசன் வைஸ் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அண்ட் அந்த மந்தோட எண்டில் நீங்கள் முடித்த சிலபஸ்லாம் வச்சு ஒரு பார்ட் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு தான் நம்ம முன்னாடி ஒரு ஆப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த ஃப்ரீ ஆப்ஸே கூட யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ் வேலை ஆப்லலாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லெசன் வைஸ் டிபிபிஸ் இருக்கும். ஒரு லெசனுக்கு 30 to 40 கொஷின்ஸ் அந்த மாதிரி நமக்கு டிபிபிஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம லெசன் வைஸ் டெஸ்ட்ஸ் எழுதி பார்த்துக்கலாம். அண்ட் பார்ட் சிலபஸ் டெஸ்ட்டும் நமக்கு ஃபிசிக்ஸ் வேலை ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு ஒரு என்டையர் பார்ட் சிலபஸ் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு லெசன்ஸ் முடிக்க லெசன் வைஸ் டெஸ்ட்டும் அந்த மந்தோட எண்டில் ஒரு பார்ட் டெஸ்ட்டும் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருதுங்கிறத நீங்களே உட்காந்து திருத்துங்க. அப்போ தான் அந்த லெசனில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடித்தோடனே அதை அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எரர் நோட்ஸ் எடுக்கிறது வந்து லெசன் வைஸ் டெஸ்ட் எழுதும் போதுலேருந்தே பழக்கமாக்கிக்கணும். ஒரு லெசன் முடித்து அந்த லெசன் வைஸ் டெஸ்ட் எழுதும் போதே அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருதோ அப்போவே நம்ம எரர் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடணும். எரர் நோட்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு 10 கொஷின் டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் ஒரு 2 கொஷின் தப்பாகுது அப்படின்னா அந்த கொஷினை ஆன்சரோடு எழுதணும். அண்ட் அதுக்கு கீழே நம்ம அந்த கொஷினை எதனால் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதையும் எழுதணும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணோமா, இல்லை கொஷினை ஒழுங்காக ரீட் பண்ணலையா, இல்லை அந்த கான்செப்டே நமக்கு தெரியலையா அப்படிங்கிறத நம்மளே அனலைஸ் பண்ணணும். இப்போ நமக்கு கான்செப்டே தெரியல அப்படின்னா அந்த கான்செப்டை திருப்பி படித்து அந்த கொஷினை சால்வ் பண்ணி பார்க்கணும். இல்லை கொஷின் ரீடிங்கில் மிஸ்டேக் விட்டுருக்கோம், கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ அதே கொஷினும் அதே மாதிரி மாடலில் உள்ள கொஷினும் அடுத்த டெஸ்ட்டுக்கோ எக்ஸாமுக்கோ வந்துச்சுன்னா நம்ம அதே மிஸ்டேக்கை திருப்பி பண்ண மாட்டோம். ஸோ எரர் நோட் எடுக்கிறதையும் ஸ்டார்டிங்லேருந்து பழக்கமாக்கிக்கணும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரிவிஷன்ஸ். டெஸ்ட்டும் ரிவிஷனும் நம்ம ப்ரிப்பரேஷனோட 2 சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி தான். நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டடீஸ்க்கு நிறைய டைம் கொடுப்போம். பட் ஒரு 1 or 2 months கழித்து நம்ம ரிவிஷனுக்கும் அதே அளவுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம படிக்கிறது லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் படிக்கிற லெசன்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் மந்த் ஒரு 1 hour டைம் எடுத்து ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் அந்தந்த வீக் படித்ததை அந்தந்த வீக்கெண்ட்லேயும் அந்தந்த மந்த் படித்ததை அந்த மந்த் எண்டில் ஒரு 1 or 2 days டைம் எடுத்து ரிவிஷன் பண்ணிட்டா நமக்கு அது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். அண்ட் சிலபஸ் முடித்ததுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் ஆல்ரெடி ரிவிஷன்லேயே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக சேர்த்து வச்சு பார்க்கும்போது எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ ரிவிஷனுமே இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே ஆரம்பிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். நான் லாஸ்ட் வீடியோலேயே என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பட் அகைன் ஒரு டைம் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ட்ராப்பர்ஸ், பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட பிளானில் நீங்கள் கரெக்டாக போங்க. மற்றவங்க பிளான் போடுறத பார்த்து நீங்கள் இடையிலே உங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்குன்னா அதிலே கொஞ்சம் ஒரு 1 or 2 days லேட்டாக போனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் அந்த பிளான்லேயே போங்க. அப்போ நான் மட்டும்தான் உங்களால் சிலபஸை முடிக்க முடியும். அண்ட் ஒரு டெய்லி ரொட்டீனை ஃபார்ம் பண்ணி இந்த டைமில் நம்ம இந்த ஒர்க் தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டைமில் எந்த ஒர்க் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவோம். அண்ட் ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இடையில 1 day பிரேக் எடுத்துட்டா பரவாயில்ல, பட் அது ஒரு 2-3 days-ஆக ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா படித்தது எல்லாமே திரும்ப முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நிறைய பேர் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறீங்க. இது ஒரு லாங் ஜேர்னி. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சா மட்டும்தான் மற்றவங்களும் நம்மளை நம்புவாங்க. எத்தனை டைம் ஃபெயில் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, போன டைம் எவ்வளோ சில்லியான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, யாரும் முடியாது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஜேர்னிக்குள்ளே வாங்க. 18 வருஷமாக கப்படிக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்த RCBயே கப்படிச்சிட்டாங்க. நம்மளால் ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண முடியாதா? ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ் கேன் டூ எனிதிங் இன் அவர் லைஃப். அண்ட் தீஸ் ஆர் த என்டையர் ஸ்டடி பிளான் ஃபார் NEET 2026. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will see you in my next video. Until study hard, study more, stay tuned. Bye.